என்னையா சொல்றீங்க? ஒரு பாட்டை வச்சு சோமாலி கடல் கொள்ளக்காரங்களை விரட்டி இருக்காங்களா? அதுவும் அவ்வளவு பெரிய ஸ்டாருடைய பாட்டை வச்சா என்னையா நம்பவே முடியல. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். ஆமாங்க, ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டாருடைய பாட்டை போட்டு சோமாலி கடல் கொள்ளக்காரங்களையே விரட்டி அடிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த சோமாலிய கடல் கொள்ளக்காரங்களை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். கடல்ல போகக்கூடிய பல வர்த்தக கப்பல்கள், சரக்கு கப்பல்கள், இது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு கடல் கொள்ளக்காரங்களை தான் பிரிட்டிஷனுடைய அந்த நேவி, அதாவது பிரிட்டனுடைய கடற்படை வந்து அந்த பாட்டை போட்டு அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க. அதுவும் சாதாரண பாட்டுல பிரிட்னி ஸ்பியர்ஸ்ங்கிற இந்த பாப்புலர் சூப்பர் ஸ்டாரான ஒரு பிரிட்னி ஸ்பியர்ஸ் உடைய பாடல்களை போட்டு அவங்கள வந்து விரட்டி அடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது இந்த சோமாலி பைரேட்ஸுக்கு வந்து இந்த கடல் கொள்ளக்காரங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோ வெஸ்டர்ன் மியூசிக்கோ சுத்தமா பிடிக்கிறது இல்ல. ஆனா பிரிட்னியுடைய இந்த பாட்டு எல்லாமே இந்த வெஸ்டர்ன் மியூசிக்ல தயாரா இருக்கனால அவங்க விருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மியூசிக்கா இது இருக்கிறதுனால அந்த பிரிட்னியுடைய பாடல்களை ஒரு ஹை சவுண்ட்ல அவங்களுடைய கப்பல்களை நோக்கி வைக்கும் போது அவங்க விலகி போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து எங்களுக்கு துப்பாக்கிகளையோ ஆயுதங்களையோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லாம அவங்க இந்த மியூசிக்கை கேட்ட உடனே விலகி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்டிஷுடைய நேவி ஆபீசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நேவி ஆபீசர் சொல்ற மாதிரி இந்த சோமாலி பைரேட்ஸுக்கு நிஜமாவே இந்த வெஸ்டர்ன் மியூசிக்னா அவ்வளவு விருப்பம், அதை பார்த்து இப்படி பயந்து ஓடிடுறாங்களா அப்படின்னா உண்மை அது இல்லைங்க. இந்த வெஸ்டர்ன் மியூசிக்ல இருக்கக்கூடிய அந்த சவுண்ட்ஸை வந்து இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும்போது அதுதான் வந்து அவங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகி அவங்களை அந்த இடத்தை விட்டு ஓட வைக்குது. இதை வந்து இப்ப மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் பல காலமாகவே இந்த ஒரு ஹை ரேஞ்ச் அக்கௌஸ்டிக் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலம், அதாவது இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை வந்து அதிகபட்ச ஆம்பிளிஃபை பண்ணி ரொம்ப தூரத்துக்கு கேட்கிற மாதிரி அந்த கொள்ளக்காரங்களுடைய கப்பலை நோக்கி அந்த ஸ்பீக்கர்ஸ் மூலமா அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட்ஸ் வந்து இன்னும் ஆம்பிளிஃபை ஆகி ஒரு பயங்கரமான ஒரு டிசிபிள் அதை கேட்கும் போது அந்த கடல் கொள்ளக்காரங்க வந்து அந்த சவுண்ட்னால இரிட்டேட் ஆகி கிட்டத்தட்ட இந்த இரண்டு கப்பல்களுக்கும் ஒரு வால் ஆஃப் சவுண்ட், ஒரு ஒலியால ஒரு சுவரை எழுப்பின மாதிரியான ஒரு பிம்பம் உருவாகி அதனால அந்த கடல் கொள்ளக்காரங்க வந்து அந்த கப்பலை விட்டு விலகி போயிடுறாங்க. இதை ஏற்கனவே பல காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் வந்து இந்த பிரிட்டிஷ் ஸ்பியர்ஸ் உடைய oops I did it again, அப்புறம் பேபி ஒன் மோர் டைம் அப்படிங்கிற இந்த பாட்டுல இருக்கக்கூடிய அந்த சவுண்ட்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சவுண்ட் வாலை உருவாக்குற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த சோமாலி கடல் கொள்ளக்காரங்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. இதுதான் உண்மையை தவிர பிரிட்னி ஸ்பியர்ஸையோ இல்ல பிரிட்னி ஸ்பியர்ஸுடைய சாங்ஸையோ பார்த்து இந்த சோமாலியா கடல் கொள்ளக்காரங்க வந்து பயப்படல. அதுல வரக்கூடிய சவுண்டை வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வெப்பனா யூஸ் பண்ணித்தான் இந்த பிரிட்டிஷ் நேவி வந்து இந்த ஒரு சோமாலி கடல் கொள்ளக்காரங்களை விரட்டி இருக்காங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற பல சுவையான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.